ஓகே, இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பைத்தான்னா என்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நான் தான் நாராயணன் ஃப்ரம் Coder033. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைத்தான்னா என்ன? ஸோ பைத்தான் வந்து ஒரு டெஃபினிஷன் நான் சொல்லிடுறேன். Python is high level interpreter general purpose scripting language. Python is dynamic type language which you don't need to specify type of variable. Python support object oriented with built-in data structure. It is also called as glue language. Python is flexible on web application, automation, cyber security, big data application, quantum computing, scientific modeling. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. பைத்தான் இஸ் ஹை லெவல் இன்டர்பிரட்டர் ஜென்ரல் பர்பஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இதில் ரெண்டு வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்ட். ஃபஸ்ட்டு வந்து இன்டர்பிரட்டர் அண்ட் தென் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இது ரெண்டுமே கோர் வேர்ட், சரிங்களா? ஒரு ப்ரோக்ராமிங் குறியான ஒரு கோர் வேர்ட். அப்புறமேட்டா பைத்தான் இஸ் டைனமிக் டைப் லாங்குவேஜ் விச் யூ டோன்ட் நீட் டு ஸ்பெசிஃபை த டைப் ஆஃப் வேரியபிள். இப்போது நீங்கள் புதுசாக பைத்தான் படிக்கிறீங்கன்னா அது வந்து ஒன்றும் இல்லை. இப்போது ஒரு சிலர் C++, ஜாவா பேஸ்லேருந்து வருவாங்க. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு வேரியபிள் நீங்கள் டிக்ளேர் பண்ணும்போது அந்த வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கணும்னு நீங்கள் அதை மென்ஷன் பண்ணணும், சரிங்களா? அந்த மாதிரி பைத்தானில் நீங்கள் என்ன வேல்யூ வேணால் போடலாம். ஒரு வேரியபிள் நேம் நீங்கள் அதில் என்ன இருக்குது நீங்கள் மென்ஷன் பண்ண தேவையில்லை. அதுதான் பைத்தான் இஸ் டைனமிக் டைப். Python support object oriented with built-in data structure. It is also called as a glue language. இப்போ நம்ம இன்டர்பிரட்டட்க்கும் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கு அதோட காம்படேட்டர் என்னன்றதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்பிரட்டட் அண்ட் கம்பைலர். In interpreter, the source code is executed line by line at the runtime. Interpreter will run until the error occur. First program executed line by line. Third is output. PHP, Perl, JavaScript, Python or interpreter based language. In compiler, source code is completely compiled by the computer hardware and then execute. When there is no error on the source code, it will produce the result. Program check for error, machine code, output. C++, Java, CR are the compiled based language. சரிங்களா? கம்பைலர் இன்டர்பிரட்டர்ன்றது வந்து ஒரு ப்ராசஸ், சரிங்களா? அதோட வேலைப்பாடு என்னன்றதை தான் சொல்கிறது தான் கம்பைலர் இன்டர்பிரட்டர். இப்போது இன்டர்பிரட்டர்னா என்னென்னா, இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னா அது ஒரு ரன் ஆகிட்டே இருக்கும். இங்கே எரர் வந்துச்சுன்னா சிஸ்டம் வந்து தம்பி இங்கே என்னமோ எரர் இருக்குது கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டு போ அப்படின்ற மாதிரி அது வந்து எரர் எங்கே வருதோ அங்கே தான் இது வந்து சொல்லும், சரிங்களா? இதே கம்பைலர் பொறுத்துக்கிட்டிங்கன்னா எங்கே எரர் இருந்தாலும் அது கண்டுபிடிச்சி நீ அதை எனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்தா தான் நான் மேற்கொண்டு நான் வேலை செய்வேன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறது வந்து கம்பைலர். இன்டர்பிரட்டர் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும், எரர் வரும்போது மட்டும் தம்பி இங்கே எரர்ன்றதை சொல்லும், சரிங்களா? இதுதான் ஒரு கம்பைலருக்கும் இன்டர்பிரட்டருக்கும் உள்ள வித்தியாசம், அந்த ப்ராசஸோட வித்தியாசம், சரிங்களா? இப்போது ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ கம்பைலர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் சொல்கிறேன், சரிங்களா? ஒரு நிமிஷம். எஸ், பர்ஃபெக்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு கம்பைலர் ப்ராசஸ். இது வேலை செய்ய மாட்டேங்குது, சாரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கம்பைலர் எழுதுகிறேன், சரிங்களா? இது வந்து ஒரு கம்பைலர் ப்ராசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பைலரில் இது வந்து ஒரு சோர்ஸ் கோட், சரிங்களா? சோர்ஸ் கோட்னா உங்கள் ப்ரோக்ராம், உங்களோட நீங்கள் எழுதின ப்ரோக்ராம் தான் சோர்ஸ் கோடுன்னு வாங்க. அதை வந்து ஸ்கேன் பண்ணும், சரிங்களா? ஸ்கேன் பண்ணும்போது எரர் இருக்கான்னு செக் பண்ணும், சரிங்களா? அது வந்து ஒரு ப்ராசஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்போது சோர்ஸ் கோட்லேருந்து ஸ்கேன் பண்ணி எரருக்கு வரும். இன்கேஸ் எரர் இல்லைன்னா மறுபடி இப்படி போவோம், சரிங்களா? அடுத்த ப்ராசஸ் என்ன, மிஷின் கோடுக்கு கன்வெர்ட் ஆகும். மிஷின் கோடுக்கு கன்வெர்ட் ஆகும். எல்லா கோடும் மிஷின் கோடில் தான் கன்வெர்ட் ஆகும், இல்லைன்னு நான் சொல்லலை. அப்புறமேட்டா அந்த மிஷின் கோட்லேருந்து ரன்னபிள் EXE, அதாவது உங்கள் கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேரில் தான் ப்ரோக்ராம் ரன் ஆகுதுன்றப்போ அந்த குறிப்பிட்ட ப்ரோக்ராம் வந்து மிஷின் கோடு கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ஒரு சின்னதாக ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி, சரிங்களா? EXEன்றது ஒரு சாஃப்ட்வேரோட எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரன்னபிள் EXEயாக வந்த பிறகு அவுட்புட் வரும், சரிங்களா? உங்களோட கம்பைலரில் ஒர்க்கிங் இப்படி தான், சரிங்களா? சோர்ஸ் கோட்லேருந்து ஸ்கேன் பண்ணி எரர் இருந்துச்சுன்னா மறுபடியும் சோர்ஸ் கோடுக்கே நீ எரர் க்ளீன் பண்ணிட்டு வான்னு சொல்லும். அப்புறம் ஸ்கேனில் எரர் இல்லைன்னா மிஷின் கோட் கன்வெர்ட் ஆகும். அப்புறமேட்டா ரன்னபிள் EXE வந்த பிறகு ஃபைனலாக
அவுட்புட்டுக்கு வரும். இப்போது இன்டர்பிரட்டர் எப்படி வேலை செய்யும் சரிங்களா? இப்போது இன்டர்பிரட்டர் எப்படி வேலை செய்யும்? இன்டர்பிரட்டர் பொறுத்த வரைக்கும் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோர்ஸ் கோட்லேருந்து டேரெக்டாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா? சோர்ஸ் கோட்லேருந்து டேரெக்டாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். எப்படி மிஷின் கோடு கன்வெர்ட் ஆகிடும் சரிங்களா? இப்போது ஆன் த டைமில் கன்வர்ஷன் டைமில் உங்களுக்கு ஸ்கேன்லாம் பண்ணாது. கன்வர்ஷன் டைமில் ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா மறுபடியும் சோர்ஸ் கோடில் இந்த பர்டிகுலர்லாம் ஒரு 4 லைன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 4வது லைனில் எரர் இருக்குது. இப்போ 4வது லைனில் எரர் இருக்குதுன்னு மட்டும்தான் இண்டிகேட் பண்ணுமே தவிர இந்த 3 லைனும் உங்களுக்கு ரன் ஆகிட்டுருக்கும் சரிங்களா? மிஷின் கோட்க்கு அப்புறமேட்டா அவுட்புட் சரிங்களா? அப்புறமேட்டா அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதுதான் இன்டர்பிரட்டர் இப்படி தான் இன்டர்பிரட்டர் ஒர்க் பண்ணும். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு ரெண்டுமே மிஷின் லாங்குவேஜ் ஆர் மிஷின் கோடுக்கு தான் கன்வெர்ட் ஆகுது. அப்போ மிஷின் லாங்குவேஜ்னா என்ன? மிஷின் லாங்குவேஜ் தான் மெயின் லாங்குவேஜ். ரெண்டு ப்ராசஸ்லையும் ரொம்ப முக்கியமானது. மிஷின் லாங்குவேஜ் இஸ் த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் த கோட் இன் பைனரி வேல்யூ 0 and 1 and that language is understood by computer CPU. It is also called as native code. In machine language, program are executable and can run directly without the help of compiler or interpreter. இப்போ ஒரு ப்ரோக்ராம் ஒரு கம்பைலரோ இன்டர்பிரட்டரோ நீங்கள் எழுதுன்னு இருக்க ஒரு வேல்யூ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இன்டிஜர் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்ற ஒரு லெட்டர்ஸை நீங்கள் எழுதுறீங்கன்னா அந்த லெட்டரை பைனரி கோடு கன்வெர்ட் பண்ணும். அந்த பைனரி கோடில் இருந்து தான் ரன் ஆகும். இப்போது மிஷின் கோடில் நீங்கள் எழுதுறதே நீங்கள் பைனரி கோடில் தான் எழுதுவீங்களே. அப்போது என்ன ஆகும்னா உங்கள் மிஷின் கோட் டைரெக்டாக ரன் ஆகிடும், எந்த ஹெல்ப்பும் இல்லாமல் சரிங்களா? மிஷின் லாங்குவேஜ் தான் ஸ்டார்டிங் சரிங்களா? இதிலிருந்து தான் கம்பைலும் பிறந்தது, இன்டர்பிரட்டரும் பிறந்தது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா நான் சொன்னல கம்பைலருக்கும் இன்டர்பிரட்டரும். தென் பைத்தான் இஸ் a ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா என்ன? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன? In programming language, entire source code will be converted to the bytecode and then executed by the CPU. Compilation process is necessary in the programming language. We can't change the code or instruction at the runtime. Programming language are hard to learn. It is also called a compile language. Scripting language. The the interpreter converts source code to the machine code at the runtime. It does not require compilation process. We can able to change code or instruction at the runtime. Scripting language are easy to learn. It is also called as dynamic language. தம்பி நீ நிறுத்து, நீ அப்படியே இன்டர்பிரட்டர் கம்பைலர் டெஃபினிஷன் தூக்கி இதில் சொல்கிறேன்னு எனக்கு தெரியுது. நான் என்ன சொல்கிறேன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஒரு பேர் தான் வச்சுக்கோங்களேன். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி வேலை செய்யுது நான் சொன்னேன். இன்டர்பிரட்டரும் கம்பைலரும் ஒரு ப்ராசஸ்ன்னு தான் நான் சொன்னேன் சரிங்களா? ப்ரோக்ராமிங் அண்ட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அதுதான் அதோட எப்படி சொல்லுவேன் அப்பான்ற மாதிரி. அந்த அப்பா என்ன வேலை செய்கிறாங்க, எப்படி வேலை செய்கிறாங்கன்றது முக்கியம். இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஹார்ட் டு லேர்ன். இது வந்து படிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். C++, ஜாவாலாம் கொஞ்சம் லேர்ன் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் அதுதான் ஒரு சாலிடான கோட் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இப்போ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி நான் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்லேருந்து நான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் போகிறீங்கன்னா உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சுட்டு அங்கே போவீங்கன்னா எப்படி சொல்லுவேன், பைத்தான்லேயே நான் இப்படி செஞ்சேனடா, இதில் என்னடா இவ்வளோ சுத்தலாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். இதே நீங்கள் அங்கேருந்து இங்கே வரும்போது தம்பி என்னடா இது இவ்வளோதான் பண்ணுமா, இதே நான் அது பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் நான் எரர் செக் பண்ணும், பெரிய தலைவலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா ஒரு இன்டர்பிரட்டர்னு வந்து ஒரு ஈஸியான பாதை, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஒரு கஷ்டமான பாதை. அப்படின்றப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் தான் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறதாகட்டும், ஆப் டிசைனிங் இதுலேயும் பண்ணலாம். நான் சொல்கிறேன் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜுக்கும் என்ன வித்தியாசம்னு. ஆனால் நீங்கள் என்ன தான் பண்ணிங்கனாலும் இப்போ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் வேலை செய்கிறவங்க அவங்க அந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் கஷ்டமாக இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எவ்வளோ தான் கஷ்டமாக இருந்தாலும் அவங்க சொல்ல மாட்டாங்க. எனக்கு கஷ்டம்தான் இருந்தாலும் எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு இதான் சொல்லுவாங்களே தவிர எதுவும் மாற்றிலாம் சொல்ல மாட்டாங்க சரிங்களா? இதுதான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா என்ன, உள்ளுக்குள்ளே நடக்கிற ப்ராசஸ் என்னன்றதை பார்த்துட்டோம். இப்போ பைத்தான் எப்படி வேலை செய்யணும்னு உங்களுக்கு ஓவரலாக ஒரு இது கிடச்சிருக்கும்.
தென் அட்வான்டேஜ் ஆஃப் லேர்னிங் பைத்தான். பைத்தான் படிக்கிறனால என்னென்ன பிரோஜனம்? சிம்பிள் அண்ட் ஈஸி டு லேர்ன் உண்மை. கிராஸ் பிளாட்ஃபார்ம், விண்டோ, மேக், லினக்ஸ் இந்த 3 பிளாட்ஃபார்ம்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஈஸி டேட்டா ஸ்ட்ரக்சர், நான் சொன்ன மாதிரி ஈஸி டேட்டா ஸ்ட்ரக்சர். லார்ஜர் கம்யூனிட்டி. சரி, இதில் என்ன நீ லார்ஜர் கம்யூனிட்டி ஷார்ட்டர் கம்யூனிட்டின்னு இங்கே என்ன கம்யூனிட்டி கொண்டு வந்துட்டியா அப்படின்னீங்க. அப்படி இல்லை. ஆக்சுவலாக லார்ஜர் கம்யூனிட்டின்னா என்னென்னா, ஒரு ப்ரோக்ராமில் எனக்கு இந்த இடத்துல எரர் இருக்குது அப்படின்றப்போ உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு அந்த எரர் என்னன்னு தெரியாது. அப்படின்றப்போ நீங்கள் அந்த கோடை வந்து நீங்கள் ஒரு ஆன்லைனில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அந்த பைத்தான் லேர்ன் பண்ணவங்களுக்கு அந்த கோட் பற்றி தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு ஈஸியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அந்த மாதிரி ஒரு 2-3 வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் மூலமா உங்களுக்கு ஈஸியாக ஹெல்ப் கிடைக்கும். சரிங்களா? லார்ஜர் கம்யூனிட்டி. ஏன்னா நிறைய பேருக்கு பைத்தான் தெரியும். உங்களோட அட்வான்ஸான பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க. இவங்க எந்த நம்ம ஊர்லேயே இருக்கலாம், இல்லை வெளிநாடாக இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம். உங்களுக்கு சப்போர்ட் ஈஸியாக கிடைக்கும். அதுதான் லார்ஜர் கம்யூனிட்டி. ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜ், நீங்கள் படிக்கவோ யூஸ் பண்ணவோ ஃப்ரீ. கான்ஸ்டன்ட் அப்டேட், இது ரொம்ப முக்கியம். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு முக்கியம் என்னென்னா அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். சரிங்களா? HTML யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அது எப்போ அப்டேட் ஆகும்னு, யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு அப்டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு அப்டேட்லையும் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வராங்கன்னு நீங்கள் அதை நோட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறது முக்கியம் இல்லை, அது நீங்கள் ஒர்க்கில் சிமுலேட் பண்ணும்போது அந்த ஒர்க் டைம் நீங்கள் வந்து என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணுன்றதை நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ஒரு மெமோ மாதிரி யூஸ் பண்ணணும். ஒரு 1 மந்த்துக்கு 2 மந்த்ஸுக்கு ஒரு டைம் ஏதாச்சும் அப்டேட் வந்திருக்கா, என்ன ப்ராசஸ் அப்படின்றத நீங்கள் கண்டினியூஸாக செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, ஃபைனலாக பைத்தான். சரிப்பா, எப்படி பைத்தான் வேலை செய்யும்னு இன்னொரு டைம் நீ சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அவங்களுக்கான ஒரு சின்ன பதிவு. ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபஸ்ட்டு சோர்ஸ் கோட். உங்களோட சோர்ஸ் கோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சோர்ஸ் கோடை வந்து .py, இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உங்கள் சோர்ஸ் கோடு வந்து ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. உங்கள் சோர்ஸ் கோடு வந்து எப்படி கன்வெர்ட் ஆகும்னா பைட் கோடாக கன்வெர்ட் ஆகும். எப்படி கன்வெர்ட் ஆகும்? சோர்ஸ் கோட் இஸ் கன்வெர்டட் டு த பைட் கோட். அந்த கோடை என்ன சொல்லுவாங்கன்னா .pyc. ஏன்னா பைட் கோடில் 0 and 1. அப்போது .pyc இது வந்து லோ லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. லோ லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அப்புறம் கம்ப்ளீட்டாக பைனரி கோட். சரிங்களா? கம்ப்ளீட்டாக பைனரி கோட். இப்போ பைனரி கோடு வந்து என்ன சொல்லுவாங்க? மிஷின் கோடுன்னு சொல்லுவாங்க. உங்களோட பைத்தான் கன்வர்ஷன் இப்படி தான் இருக்கும். எப்படி? இன்டர்பிரட்டர் பேஸில். சரிங்களா? இன்டர்பிரட்டர் பேஸில் ஃபஸ்ட்டு சோர்ஸ் கோடு வந்து பைட் கோடாக கன்வெர்ட் ஆகும். பைட் கோடு வந்து பைனரி கோடாக கன்வெர்ட் ஆகும். ஹை லெவல் லாங்குவேஜ் டு லோ லெவல் லாங்குவேஜ், லோ லெவல் லாங்குவேஜ் டு மிஷின் லாங்குவேஜ். இப்போ ஒன்ஸ் அகெயின் டெஃபினிஷனுக்கு வரலாம். ஏன்னா இப்போ டெஃபினிஷனில் இருக்க எல்லா வேர்ட்ஸும் நமக்கு தெரியும். பைத்தான் இஸ் ஹை லெவல் இன்டர்பிரட்டர் ஜெனரல் பர்பஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். Python is dynamic type which you don't need to specify the type of variable. Python support object oriented with built-in data structure. It is also called as glue language. Python is flexible on web application, automation, cyber security, big data application, quantum computing, scientific modeling. Okay, so இது ஓவராலாக இதுதான் பைத்தான். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் வேரியபிள்ஸ் பற்றி பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பைத்தான் லேர்ன் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.